சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொல்லு பாதி, ஃப்ரீயா இருக்கீங்களா இல்ல பிஸியா இருக்கீங்களா? என்ன எதுவும் தேங்க்ஸ் சொல்லணுமா? புரியல. இல்ல, வழக்கமா உங்க வீட்டை தேங்க்ஸ் சொல்லணும்னா வீட்டுக்கு வர சொல்லுவீங்களே, அதுக்காக தான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். ஒரு ரெக்வெஸ்ட், இத செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாங்க தேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். என்ன விஷயம் சொல்லுப்பா? ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்தலாம்னு யோசிச்சிருக்கோம். மெடிக்கல் கேம்பா? நல்ல விஷயமாச்சே, பண்ணிடுவோம். நீங்க என்னைக்கு பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதை நீங்க தான் சொல்லணும். ஏதாவது ஸ்பெஷல் டே வருதுங்களா? பர்த்டே அந்த மாதிரி ஏதாவது? அப்படிலாம் இல்ல. பவி தான் இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்றவங்களுக்காக இங்கே பண்ணலாம்னு சொன்னா. ஓ, பரவாயில்லையே. சைட்ல ஒர்க் பண்றவங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மெடிக்கல் கேம்ப் நடத்துறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, பொதுவா எல்லாரும் ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்து நிறைய வேலை வாங்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க நல்லா இருக்கணும்லாம் நினைக்க மாட்டாங்க. அதையும் மீறி மெடிக்கல் கேம்ப் நடத்துறாங்கன்னா அதனால அவங்க பப்ளிசிட்டி தேடுறாங்கன்னு அர்த்தம். நீங்க அந்த மாதிரிலாம் இல்ல. இல்ல இல்ல, அதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல டாக்டர். இல்ல இல்ல, நீங்க அந்த மாதிரிலாம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். உண்மையிலேயே ஒர்க்கர்ஸ் மேல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால தான் பவித்ராக்கு இந்த எண்ணமே வந்திருக்கு. கரெக்ட் தான். ஒர்க்கர்ஸ்லாம் பவிக்கிட்ட தான் ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. என்னைக்கு நடத்தலாம்னு உங்க ஃப்ரீ டைம் பார்த்து சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். நல்ல விஷயம் பண்றதுக்கு எதுக்கு நாள் கிழமையெல்லாம் பார்த்துக்கிட்டு? நாளைக்கே பண்றதா கூட பண்ணலாம். நாளைக்கேவா? ஆமா. ஏன் உங்களுக்கு ஏதாவது? இல்ல, மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணோம்ல. மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன பெருசா வேண்டியிருக்குதுல்ல? உங்க சைட்ல தான் மெடிக்கல் கேம்ப் நடக்க போகுது. உங்க ஒர்க்கர்ஸ் அங்கேயே இருக்க போறாங்க. டேபிள் சேர்ஸ் மட்டும் நீங்க அரேஞ்ச் பண்ண போதும். நான் எங்க சைட்ல இருந்து எங்க ஸ்டாஃப்ஸ், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், மெடிசின்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுறேன். அவ்வளவுதானே, வேற என்ன வேண்டியிருக்கு? அப்போ நாளைக்கே பண்ணிடலாமா? நிஜமா தான் சொல்றீங்களா? நிஜமா தான் சொல்றேன். உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. ஐயோ, நாளைக்கே வச்சுப்போம். ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ். சரி ஆதி, எதுக்கும் பவித்ரா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீ சொல்ல. இல்ல இல்ல, கன்ஃபார்மா நம்ம நாளைக்கே வச்சுக்கலாம். நீங்க ஓகே சொன்னீங்கன்னு தெரிஞ்சா பவி ரொம்ப சந்தோஷப்படுவா. நான் உடனே அவகிட்ட சொல்றேன். ஓகே ஆதி, பாப்பா. பாய் டாக்டர். ஆஹா, திருட்டு மொழி. அப்ப ஏதோ திருட்டுத்தனம் பண்ண போறா. பூபதி, விட்டுறாத. சங்கவி கண்ணு. சொல்லுங்க. சாப்பிட்டியா சங்கவி கண்ணு? சங்கவியா? இந்த நேரத்துல அவளுக்கு எதுக்கு ஃபோன் பண்றா? ஆண்டி, ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வாங்க. என்ன நடந்தாலும் சொல்லுங்க ஆன்ட்டின்னு சொன்னல, அதுக்காக தான் நான் உனக்கு போனே பண்ணேன். சரி சொல்லுங்க. அதுங்க மெடிக்கல் கேம்ப் நடத்த போகுதுங்களாம். அடி பாவி. மெடிக்கல் கேம்பா? திடீர்னு என்ன? ஐயோ, அந்த கதையை ஏன் கேக்குற? அது சம்பந்தமே இல்லாத கதை. பவித்ராக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் இருக்கான்ல, அவன் பேரு அரவிந்தான். எங்க அத்தானுக்கு அந்த பேரை கேட்ட உடனே அவர் மகன் ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. வா அரவிந்தன்னு சொல்லி வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாரு. வீட்டுக்கா? அங்க எதுக்கு? விருந்துக்கு தான். விருந்தா? புள்ளைய பறி கொடுத்ததுல இவருக்கு தான் புத்தி கெட்டு போயிருக்கோம். அந்த ஆளுக்கு என்னவா? யார் விருந்துக்கு கூப்பிட்டாலும் போயிடுவானா? சரி, கேம்புக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம்? அதத்தான் நான் சொல்ல வரேன் சங்கவி. அந்த ஆளு வீட்டுக்கு வந்ததுமே இங்க எல்லாம் அண்ணன் தம்பின்னு சொந்தம் கொண்டாடல ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ கர்மம். ஆமா சங்கவி, பாடேங்கப்பா, அவனுக்கு என்ன கவனிப்புன்ற? அரவிந்த் அரவிந்த்னு அண்ணவர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆண்டி, மெடிக்கல் கேம்ப் கதைக்கு வாங்க. வரேன் வரேன் வரேன். பவித்ராக்கு தான் யார எப்படி கைக்குள்ள போடுறதுன்றதுதான் நல்லா தெரியுமே. அரவிந்த கூப்பிட்டா அத்தா சந்தோஷப்படுவார்னு ஒரு கணக்கு போட்டு சைட்ல வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே மெடிக்கல் கேம்ப் நடத்தணும்னு சொல்லிருக்கா. உடனே எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு பக்கா பாட்டு பாடிக்கிட்டு கேம்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்புறம்
வேற என்ன? என்னையும் மனோவையும் தான் இந்த வீட்ல இருக்கவங்க எதிரி மாதிரி பாக்குறாங்களே. எதுக்கு? உனக்கு சப்போர்ட் பண்ணோன்ற ஒரே காரணத்துக்காக தான். ஆண்டி, நான் உங்க கதையை கேட்கல, வேற ஏதாவது தகவல் இருக்கான்னு கேக்குறேன். இல்ல கண்ணு, இவ்வளவுதான். ஓகே. மெடிக்கல் கேம்பை எப்படி நடத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன். சங்கவி கண்ணு, எக்காரணத்தை கொண்டும் என் பேரு வெளியில வந்துடக்கூடாதுடா. ஏற்கனவே இந்த வீட்ல எல்லாரும் எங்களை ஓரமா தான் ஒதுக்கி வச்சிருக்காங்க. நான் ஏன் சொல்ல போறேன்? சரி 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 வைக்கிறேன். ஓகே, பாத்துக்க. எங்க வீட்டு ஜால்ரா வந்துற போது நான் வச்சிடுறேன். அடி பாவி, இந்த வீட்டு உப்பையே சாப்பிட்டுட்டு இந்த வீட்டுக்கே துரோகம் நினைக்கிறியா? நீ எல்லாம் மனுஷியா? அது சரி, ஒரு காலத்துல நாமளும் இப்படித்தானே இருந்தோம். ஆமா, என்னமோ சொன்னால ஜால்ரா. நம்ம பொழப்பு ஜால்ரா தட்டியே ஓச்சிரு போல இருக்கு. எப்படியோ நல்லவங்களுக்கு தட்டினா சரிதான். முதல்ல இதை பவித்ரா கிட்ட போய் சொல்லணும். சங்கவி இதை கெடுக்கிறதுக்கு ஏதாவது செய்வா, விடக்கூடாது. ஓகே. ஆதி, குழந்தை பயந்தே போய் சைலண்ட் சொல்லிட்டு வரமாட்டியா ஆதி? சாரி பவி, குட் நைட் சொல்லிட்டு வரலான்னு தான் ஓ ரூமுக்கு வந்தேன். உன்னையும் பாட்டியையும் தூங்க வச்சுட்டு மேடம் ஜாலியா கைய கால உதைச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் மெதுவா உள்ள போய் நிக்கிறேன். என்ன பார்த்தோன்னே இவளுக்கு சிரிப்பா பார்க்கணுமே, கெக்க பக்கன்னு. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் சரியான தூக்கத்துல இருந்தீங்க வேற. எனக்கு அப்படியே விட்டுட்டு வர்றதுக்கும் மனசு இல்ல, உங்களை எழுப்புறதுக்கும் மனசு வரல. திடீர்னு குழந்தைய காணுமா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் ஒருவேளை உன்கிட்ட இருப்பாளோன்னு வந்தேன். நான் தூக்கிட்டு வந்திருக்க மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் அசந்து தூங்கிட்டு இருந்தீங்களா? இன்கேஸ் அழுதானா எப்படியும் யாராச்சும் எந்திரிப்பீங்கல்ல, அதான் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். பவி, ஒரு விஷயம்.